இன்னைக்கு ஒரு முனீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கோங்க. 2019 ஜனவரியில் ஆரம்பித்தோம். இவ்வளோ நாட்களாக ஒரு 1000க்கும் மேலே வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்னுடைய குலதெய்வத்தை மட்டும்தான் நான் அந்த கிராம தேவதையாக நம்ம சேனலில் காமிச்சிருப்பேன். மற்றபடி நிறைய கிராம தேவதைகளை நான் காமிச்சதில்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, அதுக்கு பின்னாடி அந்த கிராம தேவதைகளுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒரு லைவாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு முனீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். அந்த முனீஸ்வரர் இங்கே வந்ததுக்கு, அதாவது இந்த ஊருக்கு வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கதை இருக்குது. அவரை பார்த்துலாம் வந்திருக்காங்க. அவரை கொண்டு இங்கே வச்சதுல ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே இருக்கிறவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா, ஒரு காணொலியாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு கிராமத்தில் ஒரு குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இந்த காணொலியை தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரர் பற்றியான புராணங்கள் அதையும் நம்ம இந்த காணொலியில் இணைக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஆற்காடு பக்கத்தில், ஆற்காடு டு ஆரணி போகிற வழியில் கலைஞர் நகர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த பஜனை சவுண்டு கேட்குதா? அந்த பஜனை சவுண்டு கேட்குதுங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜடா முனீஸ்வரர் கோயில் இந்த கலைஞர் நகரில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஜெயந்தி விழா, அதாவது இந்த முனீஸ்வரரை இந்த பங்குனி மாதத்தில் தான் இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைவூட்டும் விதத்தில் இப்போ ஜெயந்தி விழா நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த நேரத்தில் சரி நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இங்கே அந்த தகவல் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊரும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கோயில்கிட்ட போகலாம். இந்த பஜனைலாம் பார்க்கலாம். வாங்க லைட்டாக பார்க்கலாம். பஜனைலாம் நம்ம நம்ம சேனலில் போட மாட்டோம், ஏன்னா காப்பிரைட்ஸு இந்த கிளைம்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் போடுறதில்ல. அவங்க எதுவும் சினிமா பாட்டு பாடலைன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க பஜனையை, இல்லைனா அப்படியே பின்ன மியூசிக் போட்டு காட்டுறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊருங்க இந்த கலைஞர் நகர். பாருங்கள், செம்ம வெயிலுங்க. இந்த மொட்டை வெயிலில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி என்னென்னா, மோஸ்ட்லி இந்த வட தமிழ்நாட்டில் குலதெய்வங்கள்லாம் பெண் தெய்வங்கள் தான் இருப்பாங்க. அதுவும் நீர் சார்ந்த தெய்வங்களாக இருப்பாங்க. பேர் கங்கை அம்மன், பொன்னி அம்மன், மாரியம்மன் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க திரௌபதி இருப்பாங்க. இவங்க இருந்தாலும் எல்லாருமே முனீஸ்வரரை வழிபடுவாங்க. அது எப்படி வழிபடுவாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு செங்கல் வச்சு அப்படி முனீஸ்வரரை வழிபடுவாங்க. நல்ல காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோன்னா அவங்களுக்கு படையல் போட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு கூட கேட்பாங்க. சிலர் எலுமிச்செல்லாம் அவங்க மேலே வச்சு இந்த உத்தரவுலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி முனீஸ்வரர் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த இடத்துலையும் இவங்களும் பார்த்திங்கன்னா, இவங்களை இந்த முனீஸ்வரர் குலதெய்வமாக கொண்டவங்களும் பார்த்திங்கன்னா கற்களை, அதாவது செங்கலை தான் வச்சு முனீஸ்வரரை வழிபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் சிலை வடிவமாக பிரம்மாண்டமாக இருக்கார். அவருக்கு ஒரு தனி கோயில் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அந்த கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். முனீஸ்வரர், இந்த முனீஸ்வரர் ரொம்ப பிரபலமான ஒரு நாட்டார் தெய்வம். உலகெங்கும் இந்த முனீஸ்வரரை வழிபடுறாங்க. இந்த முனீஸ்வரர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோடைய எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஆற்காடு டு ஆரணி போற வழியில திமிரின்ற ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா கனியனூர்ன்ற ஊர் வரும். அதை தாண்டி அந்த ஊர்ல இருந்து வளையாத்தூர் போற வழியில இந்த கலைஞர் நகர் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா திமிரிக்கு அடுத்து மோசூர்ன்ற ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாளையம்ன்ற ஊர் வரும். அந்த பாளையத்தை தாண்டி இந்த கலைஞர் நகர் ஊர் இருக்குங்க. இந்த கோயிலுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பயன்படுத்திக்கோங்க. இந்த ஊருக்கு, இந்த கோயிலுக்கு பாருங்க. இந்த காணொலியில் நம்ம முனீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தாண்டி கிராமங்களில் அவங்களுக்கே தெரியாமல்
தமிழர்களுடைய மிக பழமையான வழிபாட்டு முறையை இவங்க பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. அது அனைத்தும் இந்த காணொளியில இருக்க போது யார் யாரெல்லாம் இவங்க வழிபடுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். காணொளியை முழுமையா பார்த்துட்டு நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. நம்மளுடைய இந்த மாதிரியான பயணங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் மூலமா நீங்க உதவி பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பே லிங்க்ஸ் மூலமா உதவி பண்ணலாங்க. சரி, இப்போ ஜென்ரலா முனீஸ்வரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு நாட்டார் தெய்வம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குல தெய்வம், கிராம தெய்வம், காவல் தெய்வம்னு பல வகையா இந்த முனீஸ்வரரை வழிபடுறாங்க, நம்புறாங்க. இதுல பெரும்பாலான மக்கள் இவரை ஒரு குல தெய்வமா வச்சு வழிபடுறாங்க. இவருடைய புராணம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்களிலோ இல்ல மற்ற புராணங்களிலோ இவருடைய குறிப்புகள்ன்றது இல்லைங்க. ஆனா செவி வழியா வாய் வழியா இவருடைய புராணமா என்ன சொல்லப்படுதுன்னா, தக்ஷனுடைய யாகத்தப்போ அந்த யாகத்தை அழிக்க சிவபெருமானின் அந்த வேர்வை துளியிலிருந்து உருவானவர் தான் இந்த முனீஸ்வரர் அப்படின்ற ஒரு வாய் வழி புராணம் இருக்குங்க. அதை தாண்டி ஒரு முனிவர் சிவபட்டம் பெற்றவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. இவர் ஞானத்துக்கான ஒரு தெய்வமா இவர் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி இவர் சிவபெருமானாகவே நம்பப்படுகிறார். சில இடங்கள்ல இவருடைய வழிபாடுன்றது உலகம் முழுக்க இருக்குங்க. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் முனீஸ்வரருடைய அந்த வழிபாடானது இருக்குங்க. இந்த முனீஸ்வரரை அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாற்போல் பேர் சூட்டி வணங்குறாங்க. சிவமுனி, ஞானமுனி, பாண்டிமுனி, தர்மமுனி, நாதமுனி, ஜடாமுனி, வால்முனி, பால்முனின்னு பல பேர்கள் கொண்டு அந்த முனீஸ்வரரை வழிபடுறாங்க. இந்த முனீஸ்வரரை எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா, மீசையெல்லாம் வச்சு நல்ல கோபக்காரரா, கையில கத்தி, ஆயுதங்கள், ரொம்ப ஆஜானுபாகுவான உடல் அப்படின்ற மாதிரி தான் இந்த முனீஸ்வரரை உருவகப்படுத்துறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வழிபாட்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் செங்கலை வச்சும் வழிபடுறாங்க, இல்லை அவருடைய ஆயுதங்களை வச்சு வழிபடுறாங்க, இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு விளக்கேற்றி கூட இந்த முனீஸ்வரருடைய வழிபாடுன்றது உலகம் எங்கும் இருக்கு. இங்கே உருவகப்படுத்தி வழிபடுறது நான் சொன்ன மாதிரி ஒரு மீச வச்ச ஒரு வீரமான ஒரு ஆளா முனீஸ்வரர் வழிபடுறாங்க. காவல் தெய்வமா எது நம்ம கிட்ட கெட்டது வந்தாலும் அதை தடுக்கக்கூடியவரா இந்த முனீஸ்வரரானவர் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை உலகெங்கும் இருக்குங்க. நீங்க உங்க வயசான பாட்டிங்க இல்லை யார்கிட்டனாலும் நீங்க யாரையாச்சும் இல்லை பேய இல்லை பிசாச இல்லை எதையாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிற விஷயம் முனீஸ்வரராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் நிறைய பேர் முனீஸ்வரரை பார்த்துருக்காங்களாம். அந்த முனீஸ்வரர் எப்படி காட்சி தருவார்னா, வானத்துக்கும் பூமிக்கும் வெள்ளையான ஒரு உருவமாக காட்சி தருவாராம். இப்படி நிறைய பேர் இந்த முனீஸ்வரரை இந்த ஊரில் பார்த்ததா சொல்கிறாங்க. அப்படி இந்த முனீஸ்வரரை வெறும் கற்கள் கொண்டு வழிபட்டுட்டு இருந்த இந்த ஊரில் அவர் பல பேரோட கனவுல தோன்றி இந்த இடத்துல நான் இருப்பதாகவும் இங்க அவருக்கு கோயில் கட்ட சொன்னதாகவும் சொல்லி இந்த கோயிலானது இங்க தோன்றி இருக்கு. அதன் பிறகு பல முயற்சிகள் செய்து இந்த முனீஸ்வரரை இந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்த முனீஸ்வரர் வந்த பிறகு இந்த ஊர்ல நிறைய மாற்றங்கள் உண்டாகி இருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய இடத்துல வானம் பார்த்த பூமியா இந்த ஊர்ல நிறைய ஆழ்துளை கிணறு போட்டு இந்த ஊருக்கு தண்ணி விவசாயம் நல்லா செழித்திருக்கு. அதை தாண்டி இங்கே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்த இந்த முனீஸ்வரரை வணங்குறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய அவங்க வீட்டில் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு. இந்த மாதிரி இந்த முனீஸ்வரரை சுற்றி நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த ஒரு ஜடா முனீஸ்வரரை சுற்றி இருக்குங்க. இந்த ஒரு திருவிழாவில், அதாவது இந்த ஜெயந்தி விழாவில் இந்த முனீஸ்வரர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய வழிபாட்டை பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. அது அனைத்தையும் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோங்க. இந்த முனீஸ்வரர் கோயில்ல விநாயகர் சன்னதி இருக்கு, முருகப்பெருமான் சன்னதி இருக்கு. இந்த முனீஸ்வரருடைய வாகனமா குதிரையும் இருக்கு, ஒரு நாயும் இங்க வச்சிருக்காங்க. இந்த ஜெயந்தி விழால இங்க அவங்க ஏற்பாடு செய்தது இந்த பஜனை விழா. இந்த பஜனைன்றது நல்லா போயிட்டு இருந்ததுங்க. சரி, போயிட்டே இருக்கும்போது அவங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த அங்க கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த முனீஸ்வரரை குலதெய்வமா கொண்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க. இதை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒரு கோயிலில் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த பாத பூஜை செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, முன்னறி தெய்வங்களாக இந்த மாதா பிதா இருக்காங்க, அதனால் அவங்கள வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வணங்கினது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தல விருட்சம்.
தமிழர்கள் இல்லை மனிதர்கள் முதல்ல வந்து பயந்த விஷயங்களை பார்த்து கடவுளாக நம்பி அதை வணங்கினாங்க. நெருப்பு, இடி, மின்னல், மழை அதையெல்லாம் வந்து கடவுளாக வணங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து மரங்கள், அந்த மரங்களுக்கு அடியில் கடவுளை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினாங்க. மரங்கள் வந்து ஒரு முக்கிய தெய்வ அம்சம் உடையவையாக வந்து கருதப்பட்டது. அப்படி இவங்க இங்கே இருக்கிற பனை மரத்தை தலவிருட்சம் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. அதன் பிறகு இங்கே கற்களை அடுக்கி ஒரு வழிபாடு நடக்குது பார்த்தீங்களா. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் வயசாகாமல், அதாவது கன்னியாகவே இறந்தவர்கள், இல்லை இயற்கையான மரணம் இல்லாமல் இறந்தவர்கள், இல்லை பிரசவத்தில் இறந்தவர்கள், இல்லை ஏதாச்சும் ஒரு இயற்கையான இறப்பு இல்லாமல் இறந்த பெண்களை வந்து பூவாடைக்காரியாக வந்து வணங்குவாங்க. அப்படியும் இவங்க வந்து அந்த பூவாடைக்காரி வழிபாடும் பண்ணுறாங்க. அதன் பிறகு நாகர் வழிபாடும் வந்து மிக பாரம்பரியமான பழமையான ஒரு வழிபாடு, தமிழர்களுடைய வழிபாடு. இந்த பாம்புகளுக்கு வந்து அதீதமான ஆன்மீக உணர்வு இருக்குங்க. அனைத்து மதங்களிலும் பாம்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நான் நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். பாம்புகளுக்கு அதீத உணர்வு திறன் இருக்குது. அதே மாதிரி பாம்புகளால் ரொம்ப நேரம் அமைதியாகவும் இருக்க முடியும். அமைதியாக இருந்து அதிகமாக உணர்றது தாங்க ஆன்மீகம். அது பாம்புகளிடையே இருக்குது. அந்த பாம்புகளையும் இவங்க நாகர் வழிபாடாக வழிபடுறாங்க. அடுத்து இவங்க வணங்கியது இந்த சப்த கன்னிகள். இந்த சப்த கன்னிகளுடைய வழிபாடுன்றது மிக பழமையானது. அது எவ்வளோ பழமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ கிரகங்களை நம்ம வழிபட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சப்த கன்னிகளை நம்ம வழிபட்டிருக்கோம். அதற்கு ஆதாரங்களாக 1300 ஆண்டு பழமையான கைலாசநாதர் கோயிலில் சப்த கன்னிகளுடைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நவகிரக சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியாது. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சப்த கன்னிகள் வழிபாடுன்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பழங்காலத்தில் தமிழர்களுடைய ஒரு முக்கியமான வழிபாடாக இருந்திருக்கு. அந்த ஒரு வழிபாடும் இவங்க பண்ணாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான இவங்க நம்புகிற குலதெய்வமான முனீஸ்வரரை வந்து வழிபட்டாங்க. அவருக்கு பூஜை பண்ணாங்க. அருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நமோ நம தேவதிங்கள் பிரமா, நமோ நம அருள்பாராய வல்ல சர்வீஸ்வரனாம் விடைகள் வென்று வரவேற்றி இந்த முனீஸ்வரர் வழிபாடெல்லாம் பார்த்துருப்போம். இப்போது இந்த கோயில் நிர்வாகிகளோடையும் நம்ம வந்து கொஞ்சம் பேசி இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுப்போம். பார்த்துருப்பீங்க, இந்த கலைஞர் நகரில் இந்த ஜடா முனீஸ்வரர் கோயிலில் என்னென்னலாம் இன்றைக்கி நிகழ்வுகள் நடந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போது இந்த கோயிலோடைய நிர்வாகிகள் அவங்க கூடலாம் இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து இவர் வந்து குலதெய்வமாக இருக்கார். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பாத பூஜை பண்ணிங்க தெரியுமா தாய்மார் எல்லாருக்கும், அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அது நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து எனக்கு சொன்னதுக்கும் இந்த இது மூலயமா வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டில் தாய் தகப்பனை கொண்டு வந்து பாத பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போது முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் குமரன். சரி, இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது? 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், பங்குனி மாதம், இதே பங்குனி உத்திரத்து ஆண்டு நாங்கள் ஆகமனம் செய்து முதல் கும்பாபிஷேகம் செஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி வழிபடுவீங்க இந்த முனீஸ்வரரை? அதற்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரே இல்லை என் பாட்டியம்மாள் வந்து துளசி அம்மாள் அவர்கள் சாதாரண முறையில் எல்லோரும் வழிபடக்கூட முடியும் மாதிரி, கற்கள்னு சொல்ல முடியாது, மனதளவில் அவர்கள் எங்களுடைய குலதெய்வத்தை ஜடாமுனீஸ்வரர் என்று சொல்லி வழிபட்டு வளர்த்து வந்தார்கள். நாங்களும் அதே வழிபடியாக நாங்களும் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த கோயிலில் வந்து பல வேண்டுதல்கள், பல இதுவெல்லாம் இவர் சக்தி வாய்ந்தவர், இதெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது இவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றினாரு இல்லை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? ஆமாம்,
ரொம்ப அற்புதமான கேள்வி இது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேண்டுதல்கள் எப்படி அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னா, எங்களுக்குள்ள முழு நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. சந்ததியை உருவாக்கி நம்ம வேண்டுதலுடைய சந்ததியை அழகாக பண்ணித்தரார். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த ஊர், இந்த சாமி, இங்கே நடக்கிற இந்த விசேஷம், இன்றைய நாள், அது எல்லாமே வந்து இவர் மூலிமா தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம இந்த கோயிலுடைய சிறப்புகள் இன்னும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இப்போது நீங்கள் முன்னாடி வந்து முனீஸ்வரர் வழிபாடுனா செங்கற்கள் கொண்டு எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி கோயில் கட்டணும் அப்படின்றது வந்து தோணுச்சு? வணக்கம். இதற்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் திரு குமரன் அவர்கள் இந்த கோயிலை பற்றி சொன்னார். நாங்கள் வந்து இந்த மாவட்டம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், கலவை தாலுக்கா, கலைஞர் கிராமத்தில் எங்களுடைய பூர்வீகமாக அமைஞ்ச நிலம், அது சார்ந்த இடம், அந்த இடத்துல தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்குது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் தாத்தா, பாட்டி, அப்பா அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் செங்கற்களில் வச்சு குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வந்தாங்க. அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ ஒரு தெளிவில்லை அப்போதைக்கு அந்த தெளிவில்லாத தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம், போவோம், வருவோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அதனுடைய மகத்துவம், அதனுடைய ஆன்மீகனுடைய வளர்ச்சி அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி வரும்போது சில கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்பட்டதுனால அண்ணா சொன்ன மாதிரி எங்களுடைய சித்தப்பா, எங்கள் ரிலேஷன், அதாவது பங்காளிங்க சொல்கிறவங்கெல்லாம் எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு ஒருத்தர் மன கஷ்டத்தில் இருந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாரையும் ஒன்று கூடி இந்த முனீஸ்வரன் கோயிலை அமைச்சு அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து குலதெய்வ வழிபாடு செஞ்சால் குடும்ப வளர்ச்சி அடையும், வேண்டுதலும் நிறைவேறும், அதாவது நமக்கு வந்த கஷ்டங்கள் தீரும், அப்புறம் குடும்ப வளர்ச்சி, அப்புறம் குல வளர்ச்சி, வாரிசு வளர்ச்சி, இந்த மாதிரி வளர்ச்சிகள் உண்டாகும்னு தெரிஞ்சிட்டு இந்த கோயிலை நாங்கள் அமைச்சு வழிபட்டு வந்தோம். இந்த கோயில் கட்டி இதோட 7 வருடம் ஆகிறது. இந்த 7 வருடமாகத்தில் வருடம் இதன் கோயிலுடைய வளர்ச்சி அதிகப்படுத்தி தான் இருக்கிறோம். அதற்கு காரணம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவர்கள் இல்லை என்னுடைய பங்காளி, அதாவது அண்ணன், தம்பி, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் மூலிமாலாம் இந்த கோயிலுக்கு வந்து சில வேண்டுதல்களை வச்சு அந்த வேண்டுதல்கள் மூலமாக அவங்க அது நிவர்த்தி அடைஞ்சு அது சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த கோயிலை வந்து திரும்ப வந்து கோயிலை வந்து பார்த்துட்டு வணங்கிட்டு சென்றுருக்காங்க. இந்த கோயில் ஏன் வளர்ந்துச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே குலதெய்வத்தை எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பிரதிஷ்டி பண்ணி இவரை வணங்க ஆரம்பித்த பிறகு தான் எங்களுடைய மன கஷ்டம் தீர்ந்து வளர்ச்சிகள் படிப்படியாக எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, பிள்ளைங்களுடைய திருமணம், பிள்ளைங்களுடைய வாரிசு, இப்படியாக எங்கள் கஷ்டத்தை நிலையை மாற்றி நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல, அதாவது இந்த இடம் பொறுத்துனா ஒரு வறண்ட பூமி தான் சொல்லுவாங்க. இந்த வறண்ட பூமியில் தண்ணின்னு பார்க்கும்போது மழை பெஞ்சா வானம் பார்த்த பூமி அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வானம் பார்த்த பூமியில் ஒரு போகம்னு சொல்லுவாங்க, ஒரு பயிர்னால தான் வரும். ஆனால் இவர் இங்கே வந்து அமைச்ச பிறகோ நாங்கள் ஆழ்துளை கிணறு போட்டு அதன் மூலிமா தண்ணீர் வந்து இன்றைக்கு எல்லா நிலமும் வந்து நல்ல பயிர் அந்த மாதிரி பசுமையாக இந்த இடத்துல காட்சி அளிக்கிறதுக்கு இவர் உதவி இருக்கிறார் என்ற நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கோயிலோட வணங்கி வழிபட்டு வரோம். அந்த வழிபாடு, அந்த நம்பிக்கை, இந்த ஜடாமுனீஸ்வரர் யாரெல்லாம் குலதெய்வமாக வளைஞ்சிருக்காங்களோ அவங்களும் இந்த காணொலியை பார்த்து பயன்படுறாங்கன்னா எங்கள் முனீஸ்வரனுடைய அருள் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டியன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னென்னலாம் நடந்திருக்குன்னா, முனீஸ்வரர்னால முதல்ல வந்து குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமை அடைஞ்சிருக்காங்க. ஒற்றுமை அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம், இந்த ஊர் வந்து செழித்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் அவங்கெல்லாம் வந்து இந்த குழந்தையின்மை அதெல்லாம் வந்து போக்கி அந்த கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்டயும் நான் வந்து அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க, அது முதலாக பார்த்தேன். அது எப்படி உங்களுக்கு, அது யார் சொன்னா, அது எப்படி பண்ணீங்க நீங்கள் அந்த பாத பூஜை, அந்த பெரியவங்களை கூப்பிட்டு பண்ணணுன்றது? அதாவது பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற ஒரு வரிசை எல்லாருக்கும் தெரியும், அது நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் பெரியவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சரியான என்னது, அவங்களுக்குடைய முதன்மை கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தணும். இனி வரப்போகிற ஜென்ரேஷன் அவங்களும் இந்த பெரியவர்களை எப்படி அவங்களுடைய ஆசையை பெறணுன்றதுக்காக இந்த வழிபாட்டு முறையை நாங்கள் முன்னெடுத்து போகிறோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாகவும், எங்கள் பெரியவங்களுக்கு கிடைத்த, எங்கள் பெரியவங்கள் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி, 100% திருப்தியோடு தான் நாங்கள் இந்த வழிபாட்டை எங்கள் அண்ணா எல்லாரும் சேர்ந்து இதை முன்னெடுத்து போகிறோம். இது எங்கேயா பார்த்து பண்ணீங்களா, இல்லை உங்களுக்காக தோணி பண்ணதா? இல்லை, இது எங்களுக்காக தோன்றி தான் நாங்கள் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதை வந்து நிறைய பேர் பின்பற்றணும்னு சொல்லுவேன். ரொம்ப எனக்கே வந்து நெகிழ்வாக இருந்தது அந்த தருணங்கள். கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நிறைய பேர் குலதெய்வங்களை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு முனீஸ்வரர் குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.